ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் கயல் சமையல் பக்கத்தில் நம்ம பார்க்க போகிறது கீழக்கரை ஸ்பெஷல் உணவுகள். அதுவும் ஒன்றும் இல்லைங்க, 3 வகையான உணவுகளை இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் ஸ்பெஷல் பாரம்பரிய சமையல் கொண்டாட்டம்ட்டு நான் அறிவிச்சிருந்தேன். ஸோ அதுக்காக யூடியூபர்ஸ் நிறைய பேர் அவங்கவுங்க ஊர் ரெசிபீஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிறது கீழக்கரை ஸ்பெஷல் உணவுகள். காயல்பட்டினம் உணவுகள் போலவே கீழக்கரையிலையும் ரொம்ப ஸ்பெஷலான உணவு ஐட்டங்கள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமும் இருக்குது. ஸோ இன்றைக்கி யார் யூடியூபர்ஸ் வரப்போகிறாங்க அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ட்ரீட்ஸ் அண்ட் vlogs பை நசீஹா. இன்றைக்கி நம்ம சேனலில் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் உடனுக்குடி கீழக்கரை இங்கெல்லாம் ரொம்பவே ஃபேமஸான ஓட்டு மாவு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், பல மாதத்துக்கு கெட்டே போகாது. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய், தேவையான அளவு சர்க்கரை, இங்கே நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் 1/2 கிலோ அளவுக்கு அரிசி மாவு, இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். ஒரு பெரிய தேங்காயிலேருந்து எடுத்த திக்கான தேங்காய் பால், அதுக்கப்புறம் ஒரு முட்டை. அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். முட்டை நல்லா பீட் ஆனதும் இந்த அரிசி மாவை போட்டு நல்லா நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்க்குறேன். ஸோ இது 3 பொருளும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருந்த நல்ல ஒரு திக்கான தேங்காய் பால் அதை நம்ம சேர்த்து புட்டு மாவுக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இங்கே நான் 500 கிராம் அரிசி மாவு எடுத்தேன். அதுக்கு 200 ml திக்கான தேங்காய் பால் கரெக்டாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பேன்லேயோ இல்லை கடாயிலையோ சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஃப்ளேம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். இங்கே நான் ஒவ்வொரு ஸ்டேஜஸாக காட்டியிருக்கேன். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியும் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. இந்த ரெசிபி நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுகர் நம்மளுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை தனித்தனியாக ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். நம்மளோட ஓட்டு மாவு தயாராகிடுச்சு. அவ்வளோதான். இதை உடனே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு வாட்டி பல்ஸ் பண்ணி விடுங்க போதும். கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடஞ்சி நல்ல ஒரு ஸ்மூத் பவுடர் ஆயிரும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை பிடிக்காதவங்க ப்ரௌன் சுகர் இல்லைனா நம்ம கருப்பட்டி பவுடர் இல்லைனா வெல்லமோட பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இதில். அவ்வளோதான். இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 3-4 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நல்ல சூப்பராக இருக்கும். நிச்சயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், அதுக்கப்புறம் ட்ரீட்ஸ் அண்ட் vlogs பை நசீஹா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த காயல் சமையல் சேனலுக்கு ரொம்பவே பெரிய தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நன்றி. ட்ரீட்ஸ் அண்ட் vlogs பை நசீஹா உண்மையிலேயே ரொம்ப ஒரு அருமையான ரெசிபி கொடுத்துருக்கீங்க. அவங்களோட சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கீழக்கரை ஸ்பெஷல் உணவுகள். கிளாக் 2020 உங்கள் சேனல் நேமு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கீழக்கரை ஸ்பெஷல் கறி அடையும் மசாலா கறி, அதாவது மாசி சம்பளம் இங்கே பார்க்க போகிறோம். மட்டன் கறி அடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துங்க. ஒடிசா நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் 1, கரம் மசாலா பவுடர், ஜீரா பவுடர், உப்பு, தனி மிளகாய்த்தூள், மட்டன் கறி மிச்சம் இருந்தால் எடுத்து வச்சிங்க, அல்லது குழம்பு செஞ்சு ரெடி பண்ணியும் வச்சுக்கலாம்.
அரிசி மாவு எடுத்துங்க. அரிசி மாவை 1 கப் அளவுக்கு எடுத்துருக்காங்க. அதோட கறி குழம்பு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா, பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு பச்சை மிளகாவையும் காஞ்ச வத்தலையும் கிள்ளி இதோட போட்டுடுங்க. இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் பதத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. தோசை கல்லில் இதை மாவை நம்ம தோசைக்கு ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணாமல் அடை ஊற்றுற மாதிரி இந்த மாதிரி ஊற்றுங்க. சுற்றி வர நெய்யோ அல்லது எண்ணெயோ ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அடையை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது தனியாகவும் சாப்பிட்லாம். இது கூட இவங்க மாசி கறி செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஐடியா கிளாக் 2020 உங்கள் ரெசிபி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. இவங்களோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய 3வது ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் பாட்ன்ற சேனல்லேருந்து கொடுத்துருக்காங்க. அவங்க கீழக்கரை ஸ்பெஷல் மஞ்சள் கலியா சோறு அவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அந்த மஞ்சள் கலியா சோறு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். மஞ்சள் கலியா சோறு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாமா? இதுக்கு மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கும், பட்டை, சிலோன் பட்டை தான் வாசனை அதிகமாக இருக்கும், அதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அரிசி சாதாரண அரிசி உங்களுக்கு போதுமானது. 1 கப் அரிசி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை, ஏலக்காய், கொஞ்சோண்டு கறி லீவ்ஸு, கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்காங்க. திக்கான தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்காங்க. இந்த சோத்துக்கு நம்ம தேங்காய் தலைப்பால் 1 எடுத்து வச்சுருக்கோம், 1 கப்பு. 2வது தேங்காய் பால்லையும் 1 கப் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து 3வது தேங்காய் பால், அதாவது அந்த பிழிஞ்சு எடுக்கும்போது 3 கப்பாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் அரைக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், சோம்புத்தூள், பட்டை, இதை போட்டு கொஞ்சம் மிக்சியில் தூள் பண்ணி எடுத்துக்கலாம். கூட நம்ம அரைக்கும் போது அதில் 2வது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சமாக மட்டும் ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துருவோம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் ஒரு மஸ்லின் கிளாத்லேயோ அல்லது ஒரு காட்டன் கிளாத்லேயோ அதை வடிகட்டி நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா அதில் மஞ்சத்தூள் பட்டையோட துகள்கள்லாம் இருக்கும். அதனால இதை இப்படி வடிகட்டி எடுத்துக்கிறோம். இதோட மீதி இருக்கிற அந்த தேங்காய் பாலையும் 2வது தேங்காய் பாலையும் ஊற்றி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ 3வது தேங்காய் பாலில் அந்த ஏற்கனவே எடுத்த 2வது பாலில் உள்ள துணியை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதில் உள்ள சாறு 3வது தேங்காய் பாலில் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம அலசி வச்சுருக்க அரிசியில் முதல் தேங்காய் பாலை அதோட ஊற்றிடலாம். இப்போ இது கூட நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் பாருங்கள், அதுக்கப்புறம் 2வது தேங்காய் பாலை நம்ம மிக்ஸ் பண்ண தண்ணியோடு அதை ஊற்றிடுறோம். 3வது தேங்காய் பாலையும் இதோட சேர்த்து நம்ம ஊற்றிடலாம். இப்போ 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் தண்ணி கலந்த தேங்காய் பாலையும் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். இந்த அரிசிக்கு 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் பாஸ்மதி அரிசியில் செஞ்சால் இதோட அளவை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம்.
இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, ஏலக்காய், கருவேப்பிலை இதையும் சேர்த்து மூடி போட்டு வச்சிடலாம் ரைஸ் குக்கரில். இப்போது நமக்கு மஞ்சள் கலியா சோறு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம மட்டன் குழம்போடையோ அல்லது சாதாரண குழம்பு உங்களுக்கு விருப்பமான குழம்புகளோடு வச்சு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். இது கீழக்கரை ஸ்பெஷல் உணவு. நன்றி ரைஸ் பாட். நம்ம சேனலில் பாரம்பரிய சமையல் கொண்டாட்டம் முடியல, இன்னுமே வர இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். பாட் சேனல் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க சேனலையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ நம்ம சேனலில் அடுத்ததாக வரக்கூடிய ரெசிபிஸ் நிறைய ஊர் பாரம்பரிய சமையல்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து காயல் சமையல் பகுதியை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஊர் பாரம்பரிய சமையலும் நம்ம சேனலில் வரணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை பாருங்கள். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் உங்கள் ஊர் ஸ்பெஷல் பாரம்பரிய சமையல் கொண்டாட்டம் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.